அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக ஆதரவு திரட்டும் முனைப்பில் இலங்கை. இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தக்கூடாது HRW. தமிழ் கூட்டமைப்பை காத்திருக்க வைத்து முஸ்லிம் காங்கிரஸ் தொலைபேசிகளை செயலிழக்க வைத்தது. போர்க்குற்றங்கள் குறித்து கண்டறிய சர்வதேச கட்டமைப்பு செயற்படுத்தப்பட வேண்டும். UN கோரிக்கையை இலங்கை நிராகரித்தது. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்காவில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற மேற்கொள்ளப்பட்டு வரும் முனைப்புகளுக்கு எதிராக ஆதரவு திரட்டும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. நட்புறவான அமெரிக்க காங்கிரஸ் செனட்டர்களை பயன்படுத்தி குறித்த தீர்மானத்தை முறியடிக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து 7 காங்கிரஸ் சபை உறுப்பினர்கள் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்மானம் தொடர்பான வரைவு யோசனை திட்டம் கடந்த 7ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. யுத்த குற்றச்செயல் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து சர்வதேச ரீதியான விசாரணை பொறிமுறைமை ஒன்றை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. யுத்தத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரியுள்ளனர். அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய ஏற்கனவே இலங்கை அரசு ஆதரவு காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தினால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்ற போதிலும் தீர்மானத்தை முறியடிக்க நட்புறவான காங்கிரஸ் பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தக்கூடாது என மனித உரிமை கண்காணிப்பகம் பிரித்தானியாவிடம் கோரியுள்ளது. பெருமளவிலான இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கையை பிரித்தானியா உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி விசேட விமானங்கள் மூலம் இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்பட உள்ளனர். பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து நாடு கடத்தப்படும் இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத கைதுகள் மற்றும் சித்திரவதைகளை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. புகலிட கோரிக்கை மறுக்கப்பட்ட 13 இலங்கை தமிழர்கள் இலங்கையில் எதிர்நோக்கிய நெருக்குதல்கள் குறித்து மருத்துவ சான்றுகளுடன் மனித உரிமை கண்காணிப்பகம் பிரித்தானியாவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. இந்த ஆவணங்கள் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் பாராமுகமாய் செயற்பட்டு வருகின்றமை வருத்தம் அளிப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகத்தின் பிரித்தானிய கிளை பணிப்பாளர் டேவிட் மெஹாம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் பிரித்தானிய எல்லை பாதுகாப்பு பிரிவு மீளாய்வு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி அதிகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தை நேற்று மாலை 7 மணியளவில் பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள கூட்டமைப்பின் காரியாலயத்தில் நடைபெற ஏற்பாடாகியிருந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்காக கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், செயலாளர் மாவைசே நதிராஜா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், MA சுமந்திரன் ஆகியோர் பிரசன்னமாகியிருந்தனர். இந்த கூட்டம் 7 மணியளவில் ஆரம்பமாக இருந்த நிலையில் 7 மணிக்கு முன்னதாக கூட்டமைப்பின் தலைவர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்தனர். எனினும் முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்கள் எவரும் வருகை தரவில்லை. இதனை அடுத்து சுமார் 1.5 மணித்தியாலம் காத்திருந்த கூட்டமைப்பினர் முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஹசன் அலியுடன் தொடர்பு கொண்ட போது தற்போது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஜனாதிபதியுடன் அலரி மாளிகையில் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் தாங்களும் அவரின் வருகைக்காக காத்திருப்பதாகவும் தலைவர் வந்தவுடன் கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார். இதனை அடுத்து மேலும் அரை மணித்தியாலம் காத்திருந்த கூட்டமைப்பினர் மீண்டும் முஸ்லிம் காங்கிரசுடன் தொடர்பு கொண்ட போது அவர்களின் தொலைபேசிகள் செயலிழக்க செய்யப்பட்டதாக கூட்டமைப்பின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தாமும் பேச்சுவார்த்தையை கைவிட்டு மீண்டும் தமது இல்லங்களுக்கு சென்று விட்டதாக குறிப்பிட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன், முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்களால் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள முடியவில்லையாயின் அறிவித்திருக்கலாம் என கூறியுள்ளார். ராணுவ தலைமையின் நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ராணுவத்தினர் தயாராகி வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
தாக்குதலை நடத்திய குண்டர் கூட்டத்தை கைது செய்யாமல் ராணுவ அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயற்சிப்பது வருந்தத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். மாலக்க சில்வாவை கைது செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ராணுவ புலனாய்வு அதிகாரி தாக்குதலுக்கு இலக்காகி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது எவ்வித சிகிச்சையும் வழங்காது அவரை திருப்பி அனுப்ப வைத்தியசாலை பணிப்பாளர் முயற்சித்ததாக குறிப்பிட்டார். எனினும் வைத்தியர்கள் காயமடைந்த ராணுவ அதிகாரிக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் குற்றச்செயல்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கிழக்கு மாகாணத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பல பரிசுகளை வழங்கி மாகாண சபையின் ஆட்சியை அமைப்பதற்காக அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவற்றுக்கு ஏமாற வேண்டாம் என கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை உறுப்பினர்களை தனது வீட்டுக்கு அழைத்து அவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மாகாண சபையில் ஆட்சி அமைக்க அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் கிடையாது. இதனால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து உறுப்பினர்களை தம் பக்கம் இழுக்கும் முயற்சி அரசாங்கத்திடம் உள்ளது. எங்களுக்கு வயதாகிவிட்டது. எதிர்காலத்தில் கட்சி உங்களிடம் ஒப்படைக்கப்படும். கிழக்கு மாகாண மக்கள் வாக்களித்தது உங்களுக்காக அல்ல, கட்சிக்காக. ஐக்கிய தேசிய கட்சி எம்முடன் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதால் மாகாணத்தின் ஆட்சியை கூட்டமைப்பு கைப்பற்ற முடியும் என மக்கள் கூறுவதாகவும் சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கிழக்கு வடமத்திய சப்ரகோமா மாகாணங்களில் வெற்றி பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தனக்கு கிடைத்த 6 போனஸ் ஆசனங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து அதனை தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்துள்ளது. இதனை நேற்று தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்ததாக முன்னணியின் செயலாளரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தின் உறுப்பினராக துரையப்பா நவரத்ன ராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் உறுப்பினராக TM ஜெயசேன நியமிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தின் உறுப்பினராக சுசில் குணரட்ன, பொலனறுவ மாவட்டத்தின் உறுப்பினராக ஜயந்த மாரசிங்க, கேகாலை மாவட்ட உறுப்பினராக ஆனந்த மில்லன்கொட, ரத்தினபுரி மாவட்டத்தின் உறுப்பினராக ML அனுரபுரி ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். போர்க்குற்றங்கள் குறித்து கண்டறிய சர்வதேச கட்டமைப்பு செயற்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் விடுத்துள்ள கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. போர்க்குற்றங்கள் குறித்து சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அமெரிக்காவும் ஒரு நடைமுறையும் இலங்கைக்கு இன்னுமொரு நடைமுறையையும் கடைபிடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசாங்கம் சுட்டிக்காட்டியது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை அரசாங்கம் சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்த இலங்கை ராணுவத்தினால் சிரேஷ்ட அதிகாரிகளின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாகவும் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. போர்க்குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வத்சலா தேவி என்பவர் கிழக்கில் இயங்கிய புலிகளின் பெண்கள் பிரிவின் தலைவி எனவும் அவர் பல போர்க்குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர் என்ற தகவல் அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளதாகவும் திவையின தெரிவித்துள்ளது. வத்சலா தேவி இலங்கையிலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அரசியல் தஞ்சம் பெற்றுள்ளார். அதேவேளை இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை முன்வைத்துள்ள 47 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வன்னி ராணுவ நடவடிக்கை நடைபெற்ற போது கொழும்பிலிருந்து செயற்பட்டதாகவும் புலிகளின் ஆதரவாளர்கள் வழங்கிய தகவல்களையே அந்த நிறுவனங்கள் முன்வைத்துள்ளதாக அரசாங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பங்குச்சந்தை மாஃபியாக்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். பங்குச்சந்தையில் குழப்பங்களை விளைவிக்கும் தரப்பினரை பேணி பாதுகாக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் பங்குச்சந்தை நிர்வாகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். உட்சந்தை தகவல் கசிவு, ஊழல் மோசடி என பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளை மூடிமறைக்கும் நோக்கிலேயே பங்குச்சந்தையின் தலைவர் பதவி நாலக கொடகெடவுக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். பங்குச்சந்தையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை விசாரணை செய்ய முயற்சித்த காரணத்தினாலேயே முன்னாள் தலைவர் திலக் கருணாரட்ன பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது என தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.